السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆலிமின் மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும், நிறைவு செய்ய முடியாத ஒரு குறையாகும். அவர் தன் மரணத்தின் காரணமாக ஒளியிழந்த நட்சத்திரமாகி விடுகின்றார். ஒரு ஆலிமுடைய மரணத்தை விட ஒரு கோத்திரத்தார் அனைவரின் மரணம் மிகச் சாதாரணமானது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். ஆம் சகோதரர்களே, உண்மையில் அதுதான். ஒரு ஆலிமுடைய மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு கூட்டம் அது இறந்து விட்டது என்று சொன்னால் கூட ஆச்சரியமில்லை, பயமில்லை. அவ்வளோ பெரிய கூட்டத்தினுடைய இழப்பை கூட மிகப்பெரிய இழப்பாக பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு ஆலிமுடைய மரணம் என்பது அது மிகப்பெரிய இழப்பு என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா முடிந்தால் நம்மை ஆலிம்களாக ஆக்குவானாக. அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த ஆலிம்களுடைய பேச்சை கேட்டு அதற்கு கட்டுப்பட்டு வாழுகின்றவர்களாக நம்மை ஆக்குவானாக. அதுவும் இல்லை என்று சொன்னால் அந்த ஆலிம்களை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவானாக. இந்த மூன்றும் அல்லாமல் நான்காவது ஒரு ஆளாக நாம் ஆகிவிடாமல் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஏனென்றால் ஹதீஸிலே இப்படியும் எச்சரிக்கை வந்திருக்கிறது, இந்த மூன்றும் அல்லாத நான்காவது நபராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நல்லோர்களை நேசிக்கின்ற பாக்கியத்தை நம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. அவர்களுடைய குறைகளை நாம் கண்டால் அவைகளை மறைத்து வாழுகின்ற பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.